சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸே வெளியில் வந்து எனக்கு இந்த மாதிரி அநீதி இழைக்கப்படுகிறது, எனக்கு வந்து இந்த 3 காவல் அதிகாரிகள் எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, நான் உண்மையை சொல்கிறேன், உண்மைக்கு இங்கு வேலை இல்லை, உண்மையானவர் காவல்துறையில் பணியாற்ற முடியாது, அதுவும் தமிழக காவல்துறை உண்மைக்கு உண்மையாக நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்றத பொது வழியில் வச்சு உடைக்கிறார். அதுக்கு மாண்பு முதலமைச்சர் தானே பதில் சொல்லணும். 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பீக் வர எங்கே போனாலும் பாலம், எல்லாருமே வேலையை விட்டு வெளியே வருவாங்க, ஸ்கூலை விட்டு வெளியே வருவாங்க, காலேஜ் விட்டு வெளியே வருவாங்க, அதுதான் பீக் டைம். அந்த பீக் டைமில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சம்மந்தப்பட்ட ஒரு காவல்துறை போலீஸ்கார் கூட இருக்க மாட்டார். நீங்கள் சும்மா செக் பண்ணுங்கள், நான் இப்போ மக்கள்கிட்ட பொதுவில் சொல்கிறீங்க, போய் செக் பண்ணுங்கள். கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த திமுக என்னென்ன அவலங்கள் செஞ்சிச்சுன்னு பொதுவெளியில் சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி, இந்த கூட்டணி பொருந்தாதையோ, எங்கள் கூட்டணி பொருந்தாத கூட்டணியோ பொருந்துற கூட்டணி, அது எங்கள் பிரச்சனையா, நாங்கள் பார்த்துக்கிறோங்க. அண்ணாமலையே இன்னைக்கு சொல்லிட்டார், தமிழ்நாட்டுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியோட வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடின்றதை அவரும் சொல்லிட்டார். அவர் கூட்டணி ஆட்சியா என்ன ஆட்சியா சேர்ந்த அமைப்புமா கூடுதலா அதெல்லாம் அவங்களுடைய தலைவர்களுடைய பிரச்சனை. அதை பற்றியே இங்கே திமுக கவலைப்படுகிறது. ஒரு வருஷம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க, உங்களுக்கு கேபினெட் மந்திரி போட்டு உங்களுக்கு மாதம் சம்பளம், உங்களுக்கான பாதுகாப்பு, உங்களுக்கான மருத்துவ செலவு எல்லாமே மத்திய அரசு ஏற்றுக்குது. ஏன்னா இலாக்கா இல்லாத மந்திரி இங்கே செந்தில் பாலாஜி வச்சிருந்தார், மு க ஸ்டாலின் அந்த மாதிரி அன்றைக்கி வாஜ்பாய் கவர்மெண்ட் அவர் வச்சிருந்துச்சு. ஏன்னா கூட்டணி தர்மத்துக்காக. அப்போல்லாம் இனிச்சுது பாஜக, இப்போ ஒன்றே மதவாத கட்சின்றியே. இன்றைக்கி அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம கூட பேசுகிறதுக்காக வந்திருக்காரு வி.கே. வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஹாட் டாப்பிக்காக போகிறது வந்து ஆல்ரெடி போலீஸ் பிரச்சனை. இப்போது சமீபத்தில் வந்து அஜித்குமார் வந்து லாக்அப் டெத்து, போலீஸோட அராஜகங்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக போகிறதா பரவலாக பேசப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டிஎஸ்பி விவகாரம் வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்குது. இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை சார் ஏற்படுத்துது? ஏற்கனவே அஜித்குமாரோடைய கேஸை வந்து திறனற்று தமிழக காவல்துறை கையாண்டதுனால இன்றைக்கி அந்த கேஸ் வந்து தமிழக காவல்துறை மேல் நம்பிக்கை இல்லாமல் சிபிஐக்கு போயிடுச்சு. நிறைய பேர் வந்து சிபிஐக்கு மாறிடுச்சே அப்படின்னு ஈஸியாக தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு கேஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளால் ஹேண்டில் பண்ண முடியாமல், சிபிசிஐடியால் ஹேண்டில் பண்ண முடியாமல் சிபிஐக்கு போகுதுன்னா அப்போ வந்து அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அவமானம் அது காவல்துறைக்கு. இப்போ நிறைய பேர் வந்து எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் தான் சிபிஐக்கு மாற்றிட்டோமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் ரொம்ப ஜெனுனானவங்க, நாங்கள் ரொம்ப நேர்மையானவங்க, அதனால தான் சிபிஐ கேட்டோன்னா மாத்திரம்னா, உங்களுடைய காவல்துறையுடைய விசாரணை புலனாய்வு அமைப்பு மேலே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும், இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் நம்பகத்தன்மை இல்லை அப்படின்றத பறைசாற்றுறது தான் இது. அது மிகப்பெரிய ஒரு குற்றம், அது மாடிக்குச்சு. இப்போ வந்து அஜித்குமார் இதை வந்து அந்த இடத்துல தப்பிச்சுக்கணும், அன்னைக்கு வந்து அந்த பிரச்சனையுடைய வீரியத்திலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தப்பிக்கணும் தான் வாலண்டியாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணி நாங்கள் சிபிஐக்கு மாற்றிக்கிறோம், உடனே டப்புன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவங்களும் சம்மந்தப்பட்டதுனால நாங்கள் மாறிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து புகஞ்சிக்கிட்டு இருந்த ஒவ்வொரு விஷயமும் வெடித்து ஒவ்வொன்றா வெளியே வருது. ஒரு சுந்தரேசன் சொல்லுகிற அவருக்கு மயிலாடுதுறையை சேர்ந்த ஏடிஜிபி நினைக்கிறேன், டிஎஸ்பி நினைக்கிறவர், அவருக்கு வந்து கொடுக்க வாகனத்தை யாரோ ஒரு மினிஸ்டர் மெய்யழகன் வராரு, அவருக்காக கொடுக்கணும், அவர் வந்து வந்திருக்காரு, அவருக்கு பந்தோபஸ்துக்காக வண்டி இல்லைன்னா அவர் வண்டியை வாங்கிட்டு அவரை நடக்க வைத்ததுக்கு வந்து பொது வழியில் வந்து பேசுகிறார். எப்போதுமே வந்து காவல்துறையுடையும் இராணுவத்துக்கும் வந்து கொடுக்கப்பட்ட முதல் பணி என்னென்னா கீழ்ப்படிதல் அப்படின்வாங்க. டிசிப்ளின் ஃபஸ்ட்டு கீழ்ப்படிக்கணும். உயரதிகார் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிக்கணும். உயரதிகார் வந்து இதுதான் பண்ணால் கீழ்ப்படிக்கணும், அதுக்கப்புறம் தான் விசாரணை எல்லாம் அவங்களுக்கு அது அந்த மாதிரி தான் ரூல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒருத்தர் பொது வழியில் வந்து நான் வந்து என்கவுண்டரை பற்றி, மனித உரிமை ஆணையில் இருக்கப்போ என்கவுண்டரை பற்றி நான் வந்து துருவி விசாரணை பண்ணி அது வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நான் வந்து சம்மன் அமைச்சு அவங்களுக்குலாம் நீதிமன்றத்தில் நிற்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறப்பயே எங்களுக்கும் டேவிட் ஆசீர்வாதம் சொல்கிற அவருக்கும் வந்து பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பொது வழியில் வந்து ஓப்பனாக சொல்லிட்டார். ஸ்டாலின் அவர்கள், டேவிட் ஆசீர்வாதம் அவர்கள் சொல்லி 3 காவல்துறை அதிகாரி பேரையே சொல்லிட்டார். இவங்கெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குறாங்க, எங்களால் பணி செய்ய விடும்ல, இதுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் போகுதுன்னு சொல்லி அவங்க துறை ரீதியான ஒரு விசாரணை பண்ணேன்னு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவங்க வந்து நாங்கள் காவல்துறை பணியிலேருந்து தற்காலிகமாக நீக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கோர்ட்டுக்கு தான் போவார். அப்போ வந்து ஒரு காவல்துறை ஒரு பிரச்சனைன்றப்போ வெடித்து வெளிவர வரையும் அங்கே காவல்துறை என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இன்றைக்கி காவல்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி எந்த விஷயத்தும் பொது வழியில் பகிரவே மாட்டேன்றார். அவர் தான் அது பதில் சொல்லணும். இப்போ வந்து பஸ்ஸு சரியாக ஓடலை, பஸ் வரலன்னா சிவசங்கர் அவர் தான் வந்து போக்குவரத்துறை அவர்கிட்ட தான் கேட்போம், ஏங்க வரல கூட்டுறவு சம்மந்தமாக சரியாக விவசாய கடன் வரல, அந்த கடன் வரல, இந்த கடன் வரலன்னா அதுக்கு பெரிய கருப்பன் பதில் சொல்லணும். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த துறை ரீதியாக இருக்கிற நீர்வளம் சம்மந்தமான துரைமுருகன் சொல்லணும், சட்டத்துறைனா வந்து ரகுபதி சொல்லணும். இப்படி வந்து ஒவ்வொருனா ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்தந்த துறையை இந்த அமைச்சர்கள் தெளிவாக கவனிக்கணும், அதற்கான ஆன்சரை கொடுக்கணும் தான் அந்த மாதிரி துறைகளை ஏற்படுத்தி அதுக்கு மினிஸ்டர்னு ஒருத்தரை போட்டு அவர்களுக்கு
1,05,000 ரூபா மாத சம்பளமோ நம்ம வரி பணத்தில் கொடுக்குறோமா இல்லையா? கண்டிப்பாக அதில் மாற்று இல்லை. அப்போ வந்து இது சம்பந்தமாக வந்து மாண்புக்கு முதலமைச்சர் காவல்துறை மந்திரியாக இருக்கப்ப அவர் பொது வழியில் வந்து சொல்லணும்ல, இந்த மாதிரி ஒரு குளறுபடி நடந்துட்டுருக்கு, நாங்கள் உள்ளுக்குள்ளே பேசுகிறோம், எந்த ஒரு அறிக்கையும் நீ கிடையாது, சம்மந்தமே இல்லாமல் டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர் வந்து பொது வழியில் வந்து பேசுகிறார். அவரே வந்து அறிக்கைலாம் கொடுக்குறார். விநாயகர் சக்திக்கு ஒரு குறிப்பிட்ட இனிமேல் விநாயகர் சக்திக்கு வந்து இந்த விநாயகர் குறிப்பிட்ட விநாயகர் மட்டும் தான் அனுமதி தரணும், அதுக்கு மேலே அனுமதி கொடுக்குறான்னு சொல்லி ஒரு 18 சரத்துகள் சொல்கிறார். போலீஸ்க்கு அவர் சர்க்குலர் அனுப்புகிறார். 6 மணிக்கு மேலே விசாரணை பண்ணக்கூடாது, குடிச்சா அவங்க விசாரணை பண்ணக்கூடாது. இப்போ போலீஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து கண்டிப்பாக இது நீங்கள் மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் காவல்துறை மேல் மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. நிர்வாக சீர்கேடு 1, யாருக்கும் மரியாதை தரமாட்டேன்றாங்க 2, 3வது சாதாரண ஒரு அப்பாவி பையனை அடித்து கொண்டுட்டாங்கன்ற அந்த கோபம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள்கிட்டையும் இருக்குது. இப்போ வரையும் இருக்குது. ஒரு அப்பாவை கொண்டு போய் அடித்து கொண்டுட்டாங்களே, ஒரு அப்பாவை அடித்து கொண்டுட்டாங்களே, நகையை திருட்டு போகாத நகையை காமிச்சு அடித்து கொண்டாங்களே இருக்கிறப்ப இந்த கோபத்தை சாந்தப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணுது. அது வந்து திமுக கில்லாடிங்க. அதில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இப்போ நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வந்து பாரிஸ் போங்க, ஹெல்மெட் போகாமல் நீங்கள் இன்றைக்கி போங்க, யாரும் உங்களை பிடிக்க மாட்டாங்க. குடிச்சிட்டு போங்க, யாரும் உங்களை பிடிக்க மாட்டாங்க. சாலை விதிகளை மீறுங்க, உங்களை பெருசாலாம் பிடிக்க மாட்டாங்க. அப்படியே ஓடியாந்து பிடிச்சாலும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, என்ன தம்பி சாலை விதிகள்லாம் மீறுறீங்க, உங்களுக்குலாம் விழிப்புணர்வு கொடுக்குறது தம்பி, நம்ம சாலை விதிகளை மீறினா யாருன்னா வந்து இடிச்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து பாதிப்பு வரும் தம்பி, ஹெல்மெட் அணிஞ்சு போகிறது நல்லது தம்பின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எங்கெங்கே வந்து குரூப்பாக இப்போ ஒரு 10 பேர் வந்து குரூப்பாக வந்து சாலை விதிகளை மீறுறாங்க, ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க, போக்குவரத்து விதிகளை மீறுறாங்க, குடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த 10 பேரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு டிராஃபிக் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் கிளாஸ் எடுக்கிறார். எப்போ 1967 இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து சாலை விதிகளை மதிக்கணும், நீங்கள் வந்து தவறாமல் ஹெல்மெட் போடணும், நீங்கள் வந்து குடிச்சிட்டுலாம் வாகனம் ஓட்டக்கூடாது, ஏன்னா குடிச்சிட்டு வாகனம் ஓட்டினா ஸ்பாட் ஃபைன் 1000 ரூபா. டாஸ்மார்க்கு கடையில் இவங்க எல்லா காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் நல்லா கேளுங்க, 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையும் சென்னையில், குறிப்பாக சென்னையில் சொல்கிறேன், சென்னையில் பீக் அவர் தானே, 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பீக் அவரா, எங்கே போனாலும் பாலம், எல்லாருமே வேலையை விட்டு வெளியே வருவாங்க, ஸ்கூலை விட்டு வெளியே வருவாங்க, காலேஜை விட்டு வெளியே வருவாங்க, அதுதான் பீக் டைம். அந்த பீக் டைமில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சம்மந்தப்பட்ட ஒரு காவல்துறை போலீஸ்கார் கூட இருக்க மாட்டார். நீங்கள் சும்மா செக் பண்ணுங்கள், நான் இப்போ மக்கள்கிட்ட பொதுவில் சொல்கிறீங்க, போய் செக் பண்ணுங்கள். 9 மணிக்கு பாருங்கள், எல்லா இடத்துலையும் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இப்போ லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருப்பாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது நாம் முக்கிட்டு இந்த பாலம் ஏறுறதுக்கே 2 மணி நேரம் ஆகுது, அதுவும் இந்த அண்ணா காந்தி மண்டபத்துக்கிட்ட பாலம் ஏறவே இந்த டைட்டில் பார்க் நீங்கள் கிராஸ் பண்ண 1.5 மணி நேரம் ஆகிடுங்க. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏறி டைட்டில் பார்க்கை நீங்கள் கிராஸ் பண்ணி திருவான்மீர் பிடிக்க 1.5 மணி நேரம் ஆகுது. நான் போன காரில் இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்து போகிற வரைக்கும் பாலம் வேலை நடக்குது, தனிப்பக்கிட்டது ஒரு போலீஸ் கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, என்னப்பா 6 மணிலேருந்து 9 மணி வரையும் வீராதி வீரர்கள் சூராதி சூரர்களை காணமே, 9 மணிக்கு மேலே கரெக்டாக எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்கன்னு பார்த்தா டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு வராங்களே அவனை பிடிக்கிறதுக்கு அங்கேருந்து ஒரு ஸ்பை இருப்பான். சார் இப்போ பச்சை கலர் சட்டை, வண்டி இந்த பிராண்டு வண்டி, இதில் வந்துக்கோங்க சார், இப்போ முன்னாடி இப்போ ஹெல்மெட் போட்டுருவோம், பின்னாடி போட மாட்டான், பின்னாடி இருக்கவங்க குடிக்கல, முன்னாடி இருக்கவங்க தான் குடிச்சிக்கிறான், பிடிச்சிக்கங்க, கரெக்டாக வந்து பிடிச்சி கரெக்டாக பிடிச்சிடுவோம். அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா நம்ம குடிச்சது நம்ம மனைவிக்கே தெரியாது நினச்சா, யாருக்குமே தெரியாது நினச்சிட்டு வரோம், கரெக்டாக போலீஸ்காரங்களை பிடிச்சின்னு சொல்லி ஃபைன் போடுறாங்களே அப்படின்னு. அப்போ இந்த காவல்துறை எதை நோக்கி நகர்கிறது, எப்படி வேலை செய்கின்றது நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அப்போ 1000 ரூபா ஃபைன் போடுறீங்க, அதுவே பெரிய முரண்பாடு. நீங்கள் டாஸ்மார்க்கை திறந்து வைக்கிறீங்க, அவன் குடிக்கிறதுக்கு வரான், வந்து குடிச்சிட்டு அவன் திருப்பி எப்படி போவான், பைக்கை தூக்கி தலையில் வச்சுட்டு போவானா, பைக்கில் தான் போகணும், எப்படி போய் ஆகணும்? இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியல. நீங்கள் குடிச்சிட்டு வாகனம் ஓட்டக்கூடாதுன்னா அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து டாஸ்மார்க்கை மூடணும். டாஸ்மார்க்கை திறந்து வச்சுருக்கீங்க, குடிக்க வான்னு கூப்பிட்றீங்க, வந்து குடிக்கிறான், குடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு எப்படி போவான்? இல்லாட்டி நான் சொல்கிறேன், பொது வழியில் வந்து தமிழக அரசுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், எங்கெங்கே டாஸ்மார்க் கடைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல மாணவர் பேருந்து பொது பேருந்து நிப்பாட்டுங்க, எல்லோரும் நீங்கள் வரப்போ ட்ராப் பண்ணிட்டு போங்க, பொது பேரில் கொண்டு போய் நாங்கள் வீட்டில் விட்றோம். இப்போ ஸ்விக்கி டொமேட்டோலாம் டெலிவரி பண்ணுறாங்களே, ரேபிட்டோலாம் கொண்டு போய் விட்றாங்களே, அந்த மாதிரி பொது வாகனங்களில் குடிகாரெல்லாம் ஏற்றிட்டு போய் ஒருத்தர் வீட்டில் விடுவாங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு? என்ன இது? அப்போ 6 to 9, 8:30 மணி வரைக்கும் பீக் ஹவரில் இங்கே ஒவ்வொரு காவல்துறை அதிகாரி இல்லை, ஆனால் அதற்கு மேல் இருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய முரண்பாடின் உச்சம் ஃபஸ்ட்டு. 2வது, இப்போ இந்த அஜித்குமார் மேட்டரில் மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க தமிழக மக்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று நடந்தது, கட்ட பஞ்சாயத்து. யாருக்கோ எந்த ஊர்லேயே ஒருத்தன் பணம் தரணும், ஒரு ஒரு சேட்டு நினைக்கிறேன், அவர் பணம் தரணும், அவருக்கு வந்து அந்த பணம் தர்ற ஆள் இங்கே சென்னையில் இருக்கிறான்னு சென்னையிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் ஒரு வழக்கறிஞரை சந்திக்கிறாரு. அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு, கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன் போகிறார். போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து இந்த பையன் இங்கே இருக்கான், இவனை பிடிச்சி எங்கள்கிட்ட ஒப்படைங்கன்னு சொன்னோன்னே அவருக்கு என்ன கொடுக்கல வாங்கலாம் போலீஸ் விசாரிக்கல, அந்த பையனை நேராக போய் போலீஸ் பிடிச்சி எங்கே ஒப்படைக்குது, அந்த வழக்கறிஞர்கிட்ட ஒப்படைக்குது. அந்த வழக்கறிஞர் கொண்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சு அடின்னு அடித்து அவனை வெளியில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னா இப்போ இந்த 2 காவல்துறை அதிகாரிகளையும்
இடைநீக்கம் கோயம்பேடு காவல் நிலையத்தில் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எப்படி செயல்படுன்றது புரியுங்களா? இது முடியல. இந்த இது ஆடுறதுக்குள்ளேயும் அஜித்குமாரோடைய சூட் ஆடுறதுக்குள்ளேயும் சுந்தரேசன் சூடு வந்துருச்சு. சுந்தரேசன் சூடு ஆற முடியும், இந்த கோயம்பேடு சூடு வந்துருச்சு. ஏற்கனவே அந்த திருமலைப்பாலில் அவர் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. நீங்கள் பாண்டித்துறை டிஎஸ்பி அவர் சஸ்பெண்டில் இருக்காரா என்ன இருக்காருன்ற எந்த இதுவும் இல்லை. நான் சொல்கிறது இத்தனை அனைத்து இந்த கேள்விகளுக்கு மாண்பு முதலமைச்சர் பொது வழியில் பதில் சொல்லணும். ஏன்னா அவர் தான் காவல்துறை மந்திரி. அஜித்குமார் ஏன் கொல்லப்பட்டாருன்னு பொது வழியில் மாண்பு முதலமைச்சர் சொல்லணும். இந்த கோயம்பேடில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா எல்லா தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷன்லையும் ஒரு புத்தகம் எடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா? நாங்கள் அது கேட்கல. ஒரு டிஎஸ்பியே ஒரு பொது வழியில் ஒரு சூப்பரண்ட் போலீஸே வெளியில் எனக்கு இந்த மாதிரி அநீதி இழைக்கப்படுகிறது, எனக்கு இந்த 3 காவல் அதிகாரிகள் எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, நான் உண்மையை சொல்கிறேன், உண்மைக்கு இங்கு வேலை இல்லை, உண்மையானவர் காவல்துறையில் பணியாற்ற முடியாது, அதுவும் தமிழக காவல்துறை உண்மைக்கு உண்மையாக நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்றத பொது வழியில் வச்சு உடைக்கிறார். அதுக்கு மாண்பு முதலமைச்சர் தானே பதில் சொல்லணும். எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணான்ற ஒரே காரணத்துக்காக அவனை பிடிச்சிட்டு போய் அவனை பிடிச்சி என்ன பண்ணும் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை? ஏன்ப்பா அவனை பிடிக்க சொல்கிறீங்க? என்னப்பா ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் கொடுப்பா, சிஎஸ்ஆர் போடுறோம், எஃப்ஐஆர் போடுறோம், அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள், நாங்கள் போய் பிடிச்சிட்டு வரோம், ஜஸ்ட் நீங்கள் வாங்க 2 பேர் பேசுங்க, ஏன்னா உடன்பாடு அடிக்க பணம் தரானா என்னன்னு கேட்டுக்கோங்க, எதுவுமே பண்ணாமல் இல்லை கோர்ட்டுக்கு போயிடுங்கப்பா. இதுதான் போலீஸோட வேலை. 2 பேரும் கூப்பிட்டு விசாரிக்கணும், 2 பேர் உடன்பாடு இல்லையா, அப்போ கோர்ட்டில் பார்த்துக்குங்க, எங்கள் வேலை அது இல்லை, கோர்ட்டில் பார்த்து. இதாங்க போலீஸோட வேலை. அங்கேருந்து ஒருத்தர் அனுப்பிச்சு அவன் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு இங்கே இருக்கிற வேலையெல்லாம் விட்டு இங்கே லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை எதையுமே பார்க்காம, டிராஃபிக் பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை எதையுமே பார்க்காம, திருட்டு வழக்கு எதையுமே பார்க்காம நேரடியாக இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த ஆளை பிடிச்சிட்டு போய் யார் கம்ப்ளைண்ட் ஃபோனில் சொன்னாரோ அந்த வழக்கறிக்கிட்ட அந்த ஆளை ஒப்படைச்சு அந்த ஆளை 1 வாரமாக அடிச்சிட்ட பிறகு இது வெளியே வருதுன்னா அப்போ காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கட்டுப்பாட்டில் இருக்குதா, எஸ்பி கட்டுப்பாட்டில் இருக்கா, டிஜிபி கட்டுப்பாட்டில் இருக்கா, சென்னை கமிஷனர் கட்டுப்பாடு, யார் கட்டுப்பாட்டில்? அவன் ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறான். இப்போ நான் சொல்கிறது, இப்போ அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஒரு கடுமையான இன்ஸ்பெக்டராக இருந்தாங்கன்னா இவங்க 2 பேருக்கும் தைரியம் வருமா? சார் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான் சார், ஒரு ஆள் அங்கே நிற்கிறேன்னு சொல்கிறான் சார், அவனை பிடிச்சி கொடுக்க சொல்கிறான் சார், நாங்கள் பிடிச்சி கொடுத்தா எனக்கு ஆளுக்கு ஒரு பணம் தரான் சார், நாங்கள் இது பண்ணட்டுமா சார் அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவான்? அவன் வேலை இதுவாயா, யார் எந்த பிடிச்சது இங்கே வர சொல்லியா, ஸ்டேஷன் இங்கே வரியான்னு சொல்லி அங்கே இருக்கணுமா இல்லையா? அப்போ இந்த ஒட்டுமொத்த கோபத்தையும் எலெக்ஷனும் நெருங்குது, காவல்துறை மேலே ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் கோவத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ நீங்கள் குடிச்சிட்டு போனால் ஃபைன் கிடையாது, ஹெல்மெட் போனால் ஃபைன் கிடையாது, சாலை விதிகளை போனால் ஃபைன், உங்களுக்குலாம் விழிப்புணர்வு, உங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஐயா இனிமேல் ஹெல்மெட் போட்டு போங்க, ஐயா சாலை விதிகளை மதிங்க, ஐயா குடிக்காதீங்க, குடிப்பது உடலுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படின்னு உங்களை அட்வைஸ் சொல்லி மயிலிழகால் தடவி தராங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ ஹெல்மெட் போடலான்னு பிடிக்கிறான், சாலை விதிகளை மீறி பிடிக்கிறேன், இது மாதிரி பிடிச்சாங்கன்னா எல்லா பப்ளிக் கேள்வி கேட்குறான், என்னையா நீ பிடிக்கிற, நீ என்னையா கிழிச்ச, உங்களை பற்றி உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் எங்களுக்கு தெரியாது கேள்வி கேட்குறான். அவங்களால பதில் சொல்ல முடியல. கேட்பான்ல, பாவி 5 பேரை போலீஸ் சீரோடையே இல்லாமல் லுங்கி கட்டிட்டு போய் வச்சு அடிச்சு கொன்னீங்களா, எதுக்கு அதை பற்றி பேசுறீங்கன்னு கேட்பானா இல்லையா? அந்த கோபத்தை இங்கே தமிழக அரசு கரைக்கணும் தான் இப்போ பண்ணுறாங்க. இது நான் சும்மா தமிழக அரசின் மேல் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட சொல்கிறது, தயவு செய்து நினைக்காது. நீங்கள் செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ, இந்த காணொலி வெளியானது, நீங்கள் ஹெல்மெட் போகாமல் வெளியில் போங்க, அங்கே உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையை பாருங்கள். இது நான் சொல்லலை, எல்லா நாளிதழையும் வந்துருச்சு, நான் என்னமோ புதுசாக இட்டு கட்டி சொல்ல, எல்லா நாளிதழையும் வந்துருச்சு. சாலை விதிகளை மீறுவதற்கு விழிப்புணர்வு அங்கங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு. இதை ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணல, இதை ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு விதிகளை மீறுறவங்களுக்கான குஷன் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுமா இல்லையா? அப்போ காவல்துறையில் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துடன் நிறைய பணியாளர்கள் பணி செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் மண்ணில் நல்லா செக் பண்ணி பாருங்கள், காவல்துறையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏட்டு இந்த சின்ன சின்ன போலீஸில் இருக்காங்க பாருங்கள், கான்ஸ்டபிள் ஏட்டு, அந்த ஐபிஎஸ் கேடர் இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் நடவடிக்கை எடுப்பாங்க. மோஸ்ட்மாக செக் பண்ணுங்கள். இப்போ கூட ஒருத்தர் சீனியர் முறையில் இன்ஸ்பெக்டர் ஆகிருப்பார், ஐபிஎஸ் முறையில் இன்ஸ்பெக்டர் ஆக மாட்டார், சீனியர் முறையில் ஆகிருப்பார், சீனியர் முறையில் சில பேர் எஸ்பி கூட ஆகிருக்கலாம், அவங்க மேலாம் தொடவே மாட்டாங்க. சீனியர் முறையில் எஸ்பி ஆனவங்களோ இன்ஸ்பெக்டர் ஆனவங்களையோ சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஆனால் ஐபிஎஸ் கேடரில் உட்காந்துருக்கவங்கன்னா தொடவே மாட்டாங்க. ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். ஏன் ஐபிஎஸ் கேடரை தொட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு யூனியன் இருக்குது, அவங்களுக்கும் தனியாக ஒரு நீதிமன்றங்கள் இருக்குது. ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கு இந்திய தேர்வாணைகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அதிகாரிகளுக்கு துறை சார்ந்த பிரச்சனை வந்தால் அவங்க நீதிமன்றத்தில் போய் முறையிடலாம். அவங்களுக்கும் தனி நீதிமன்றம் இருக்குது, தனி துறை இருக்குது, ஐபிஎஸ்க்கு இருக்குது, ஐஏஎஸ்க்கு இருக்குது. அப்போ அவங்கள தொட்டால் யூனியன் உள்ளே வரும், யூனியன் உள்ளே வந்தால் கேள்வி கேட்கும், திருப்பி இங்கிருந்து அங்கே மாறினா இங்கே மாறினா தேவையில்லாத பிரச்சனை வரும் சொல்லி சுற்றி இந்த இழிச்ச வாங்க தான் சொல்லுவாங்க பாருங்கள். கான்ஸ்டபிள், டிராஃபிக் ஏட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன போஸ்டிங்கில் இருக்கிற மேலே தான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும். இங்கே இல்லை, எல்லாருமே அதை அப்படி பண்ணுவாங்க. அப்போ இதுலேயும்
இதுலேயும் மிகப்பெரிய முரண்பாடின் உச்சம். காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம எல்லாரும் நம்ம இந்த இது சொல்ல விரும்பல. அவங்க மிக கடுமையான உழைப்பை கொடுக்குறாங்க, தன் நேரத்தை கொடுக்குறாங்க, லீவ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க, குறைஞ்ச சம்பளத்தில் வேலை செய்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் மனிதாபிமானமாக வேலை செய்யணும் காவல்துறை அதிகாரிகள் தான் நமக்கு வேண்டுகோள் இருக்கிறோம். ஒரு மனிதன் திருடியே இருந்தாலும் அந்த மனிதனை அடித்து கொள்கிற அளவு நீங்கள் மன இறுக்கமாக ஏன் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அப்போ எல்லாருக்கும் வந்து உங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கெல்லாம் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்து மன அழுத்தத்தை போக்கி நீங்களே ஒரு மனநோயாளியான்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? இன்றைக்கி நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஜெயராஜ் பெலிக்ஸை அடித்த அந்த காவல்துறை ஒரு மனநோயாளி தானே. நார்மலாக இருக்க ஒருத்தர் அடிப்பானா? ஒருத்தரை அடித்து கொள்கிற அளவு மனசு எப்படிங்க வரும்? ஒரு 5 பேர் வந்து நகையை வாங்கணும், உயரதிகாரிட்ட பேர் வாங்கணும்னு கொடுக்காத கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு சம்மந்தமே இல்லாமல் மானாமதுலேருந்து 5 பேர் வந்து அவனை மரத்தில் கட்டி அடிக்கிறாங்க அப்படின்னா அவன் ஏதோ ஒரு மனநோயாலே பாதிக்கப்பட்டிருக்கான்ல. மேபி அவன் கஞ்சா கூட அடிச்சிருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க. அன்யூனிஃபார்மில் அடிக்கிறதுக்கான இப்போ சிபிஐ விசாரணை போது எல்லாருமே கைது பண்ணிருக்க, உள்ள ஜாமீன் கிடைக்கல, திருப்பி அவங்க உள்ளே இருக்க போகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் உயிர் போயிடுச்சுல. நீங்கள் கொடுக்குற 2 ஏக்கரில் அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? நீங்கள் கொடுக்குற 5 லட்சம் பணத்தில் அந்த உயிர் திருப்பி கொடுக்குமா? அந்த தம்பிக்கு ஆவியில் வேலை வாங்கி கொடுத்தா உயிர் வந்துடுமா? நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஈடு செய்யவே முடியாது. இழப்பு தான். உயிர் போனது தான். இந்த கோபக்கணலை மேக்கப் பண்ணுறது, இந்த சுந்தரேசன் பிரச்சனை, கோயம்பேடு பிரச்சனை, இந்த திருமலா பால் பிரச்சனை, ஏற்கனவே அவர் பாண்டித்துறையை வந்து திருப்பூரில் வந்து ஒரு பெண்ணுடைய டாஸ்மாக் போராட்டத்தில் பெண்ணோடைய அடித்து காதை உடைச்சவர் அவர், தெரியுங்களா உங்களுக்கு? தெரியும். அப்புறம் அந்த ராஜேஷ் லகானி ஒரு பிரச்சனையில், ஒட்டுக்கேப்பில் ஒரு பிரச்சனையில் மாட்டினவர். இப்படி பல பிரச்சனையில் மாட்டினவருக்கு போயிட்டு நீங்கள் டிஜிபியாக உட்கார வச்சு அவர் ஒரு பிரச்சனையில் கொண்டு வராங்க. அவர் இதில் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, துறை ரீதியாக விசாரிக்கின்றப்ப ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகிட்ட இந்த மாதிரி சின்ன சம்பவங்கள் எல்லா காவல்துறை மேலும் ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த களங்கத்தை போக்க வேண்டிய கடமை மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு காவல்துறை இருக்கக்கூடிய அனைவரும் பப்ளிக் மேலே ஒரு சாஃப்டான போக்கை நோக்கி நகர்றாங்க. சார், ஓகே சார், இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட சுற்றுப்பயணம் வந்து தமிழக அரசியலில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் வந்து முதல்வரும் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி சுந்தரா டிராவல்ஸ் போகிற மாதிரி போகிறாங்கன்னு பேசியிருக்காரு. அதுக்கு எடப்பாடியும் வந்து அதுக்கான தகுந்த பதிலடியும் கொடுத்துருக்காரு. இப்போ அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள், எங்கள் கூட வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி சேரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரம்மாண்ட கூட்டணி யாரா சார் இருக்கும்? ஒருவேளை தாவேகாவை பற்றி மீன் பண்ணுறாரா, இல்லை சீமானுக்கு வந்து அவர் அழைப்பு கொடுக்குறாரா? எனக்கு தெரிஞ்சு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் இருக்கக்கூடிய எடப்பாடியோடைய பேரணி தமிழக அரசை வேலை செய்ய வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். தூங்கிட்டு இருந்த தமிழக அரசை தட்டி எழுப்புகிறது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா முக ஸ்டாலின் வந்து மக்களுடன் நான், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்புறோம், நாங்களும் வந்து எங்கெங்கே எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கோ அதுக்கு முன்னாடியே அங்கே போய் அவர் ரோட் ஷோ பண்ணிட்டு வராரு. ரைட்டா? இவ்வளோ நாள் தூங்கிட்டு 4.5 வருஷமாக தூங்கிட்டு இப்போ திடீர்னு பார்த்தா சிறப்பு முகாம்கள் நாங்கள் அரசாங்கத்து மூலம் போடுறோம். கிட்டத்தட்ட 10,000 முகாம்கள் போடுறோம். 10,000 முகாமில் கிட்டத்தட்ட வந்து 45 நாளில் 46 சேவைகளை நிவர்த்தி பண்ணுறோம். இதெல்லாம் எப்போ வருது? எடப்பாடி சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோன்னு வருது. சொல்கிறது நல்ல ஒரே வருது. 10,000 முகாமில் என்ன பண்ணுறாங்க? கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களை ஒருங்கிணைச்சு 5 மாவட்டங்களில் முகாமில் போட்டுட்டு இந்த முகாமுக்கு கூட்டத்தை கூடணும்ல. எப்படி கூட்டத்தை கூட்ட முடியும்? நான் முகாம் போட்டிருக்கேன், வானா எனக்கு வந்து கரண்ட் பில் கட்டுறதுக்கு பேரை மாத்திரம் வரல, பத்திரப்பதியில் என்னோட பட்டா பேர் மாத்திர வரலன்றது இதெல்லாம் வந்து ஓட்டாக மாறாது. இது வந்து கொஞ்சம் பேர் தான் மாற்ற வேண்டியது இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் காசு கொடுத்தா எல்லாம் மாற்றி கொடுத்துட்றான். அது இல்லாமல் இன்றைக்கி அரசாங்க பணிகள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. நீ பட்டாலாம் நேரடியாக நீங்கள் போகணுமாண்ணா? ரேஷன் கார்டில் நீங்கள் இசேவை மையம் போனீங்கன்னா எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்க்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ மக்களை எப்படி வர வைக்கலாம்? அப்போ டக்குன்னு அதில் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை யார் யாருக்கு கிடைக்கப்பெறலையோ அவங்களாம் வந்து விண்ணப்பங்களை பெறலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு நிதி வேண்டவங்களுக்கு விண்ணப்பங்களை பெறலாம். ஓய்வூதியம் கிடைக்காதவங்களுக்கான விண்ணப்பங்களை பெறலாம். அப்போ பப்ளிக் ஆட்டோமேட்டிக்காக போகல. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் 4 பெண்கள் இருக்காங்கன்னா ஒரு மகளிர் உரிமை தொகை தான் வருது, இன்னும் 3 பெண்கள் சும்மா இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு ஒரு கிடைக்காத வாய்ப்பு இல்லையா? போவாங்க. 10 முதியோர் இருக்காங்கன்னா 4 பேர் தான் வருது, 5 பேருக்கு வரலாம், 5 பேருக்கு அங்கே போவாங்க. மாற்றுத்திறனாளி அது மாதிரி எல்லாரையும் கொண்டு வந்து அங்கே வந்து கூட்டத்தை டம்ப் பண்ணி ஒரு பெரிய நாங்கள் முகாம் போட்டோம். அது எப்படி பாருங்க, 4.5 வருஷமா இவங்க எதையுமே சரி பண்ணி தர மாட்டாங்களா? உங்களுடன் ஸ்டாலின். அப்போ 4.5 வருஷமா ஸ்டாலின் நம்மளோட இல்லையா? 4.5 வருஷமா அவர் அந்தமானுக்கு தான் முதலமைச்சராக இருந்தாரா? இல்லை 4.5 வருஷமா வேறு எதனா மாநிலத்துக்கு முதலமைச்சரா? என்றைக்குமே அவர் நம்மளோட தானே இருக்குது. ஓரணியில் திரிவோம், ஓரணியில் திரள்வோனா என்னத்தை ஓரணியில் திரு? நீங்களே ஓரணியில் திறந்துக்கிட்டா எதுக்கு இது நடத்துறீங்க? அப்போ 4.5 வருஷமாக துறை சார்ந்த சேவைகளை தர முடியாத தமிழக அரசு 4.5 வருஷமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த 10,000 முகாம்களுக்கு வேண்டிய தேவைகளை நிறைவேற்றாத தமிழக அரசு 45 நாளில் பண்ணிடுவோம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்ம எப்படி நம்புறது?
4.5 வருஷமாக தூங்கிட்டு 45 நாள் நாங்கள் பண்ணிவிடுவோம், நீங்கள் கொடுத்தீங்கன்னா 45 days. அதில் வேறு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, நான் வந்து தமிழ்நாடு மின்சாரம் வாங்கிறதுக்கு பேர் மாற்றணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தேன், உடனே மாற்றி கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தர் சொல்கிறார், நான் வந்து காது மிஷின் வேணும்னு கேட்டேன், உடனே மாண்பு முதலமைச்சர் காது மிஷின் கொடுத்துட்டாரு, இப்போ எனக்கு காது நல்லா கேட்குது. எப்படி அவங்க ஐடிவிங்க என்னென்ன வேலை பண்ணுறான்னு இருப்பாங்க, ஜிம்ஜிக் வேலை பண்ணுறாங்க. 4.5 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணுங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த முகாம் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்போ 4.5 வருஷமாக திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் எந்த வேலையும் பண்ணலையா? ஒவ்வொரு மீட்டிங்லையும் எடப்பாடி அவர்கள் தான் செய்த சாதனைகளை தான் சொல்கிறார். இங்கே கூட குறை கூட சொல்லலை. நாங்கள் கிட்டத்தட்ட 36 மருத்துவக் கல்லூரி இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 11 கல்லூரிகளை நாங்கள் தான் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15 பாலிடெக்னிக்லேருந்து ஆர்ட்ஸ் காலேஜ், கிட்டத்தட்ட 50க்கு மேலான ஆர்ட்ஸ் காலேஜ் நாங்கள் கொண்டு வந்தோம். நாங்கள் என்னென்ன கல்விக்கு செஞ்சுருக்கோன்றதை பாருங்கள். மற்ற நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்க திட்டங்கள், அந்த திட்டங்களை அவர் முன் வச்சு எல்லாத்தையும் முன்வைக்கிறார். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு, மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் 4.5 வருஷத்தில் என்ன சாதனை செஞ்சீங்க அதை மக்களிடம் வைங்க. அதை வச்சுக்கிட்டு மோடி அவர்கள் இதை பண்ணிட்டாரு, அமித்ஷா அவர்களும் எடப்பாடியும் பேசிட்டு கூட்டணி பலம் இல்லை, இது உள்ளே சுற்றுவாங்க பாருங்கள். எடப்பாடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களோட பேச்சுவார்த்தை, அவங்களுக்கு தனிப்பட்ட பேச்சுவார்த்தை, கூட்டணி சம்பந்தமாக அவங்க டிசிஷன் எடுக்க போகிறாங்க. எலெக்ஷன் வர டைம் அவங்க சொல்ல போகிறாங்க, கூட்டணி ஆட்சியா தனிச்சு ஆட்சியா என்ன ஆட்சி, அது எல்லாமே எங்களுடைய மாநிலத்தின் நாயனாக தெளிவாக சொல்லிட்டார். எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் உட்கார்ந்து பேசி முடிவு எடுப்பாங்க. முடிஞ்சிச்சு, டாட் முடிஞ்சிருச்சு. அண்ணாமலையே இன்னைக்கு சொல்லிட்டார், தமிழ்நாட்டுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியோட வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடின்றதை அவரும் சொல்லிட்டார். அவர் கூட்டணி ஆட்சியா என்ன ஆட்சியா சேர்ந்து அமைப்புமா கூடுதலா அதெல்லாம் அவங்களுடைய தலைவர்களுடைய பிரச்சனை. அதை பற்றியே இங்கே திமுக கவலைப்படுகிறது. திமுக தன்னிடம் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை வச்சும், சண்முகத்தை இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, தமிழக வாழ்முறை கட்சி வேல்முருகன், மனிதநேய மக்கள் கட்சின்னு சொல்லுகிற ஜவஹர்லா, இன்னும் வந்து இந்த கட்சியில் யார் யார்கள் மதிமுக, இவங்களை எல்லாரையும் வைத்து திமுக எதை பேச சொல்லுகிறது? இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி, இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி, இந்த கூட்டணி பொருந்தாத. யார் பேசுறா பாருங்க. அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய எல்லாரும் காங்கிரஸ் செல்வ பிறந்தங்க வரிஞ்சு கட்டிட்டு போய் ராமதாஸ் சந்திக்கிறார். வாங்க ராமதாஸ் வாங்க, நம்ம வந்து அந்த கட்சியில் இணைஞ்சிடலாம், நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வலுவாக வராங்க, இப்போ நம்மளோட நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா இன்னும் நமக்கு வந்து திமுக வளம் பெறும் அப்படின்னா, அங்கே உடனே திருமாவளவனுடைய கூட இருக்கக்கூடிய வன்னியரசன் ஒரு செக் வைக்கிறார். செல்வ பிறந்தங்க எதுக்கு இருக்கிற வேலையெல்லாம் ஒரு ராமதாஸ் அவர்கள் எனக்குன்னு சொல்கிறார். ராமதாஸ் அவர்கள் இது உள்ள வந்துட்டா, பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் நாங்கள் வெளியேறுவோம். அப்போ செல்வ பிறந்தக வேலை, செல்வ பிறந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இல்லை திமுகவுடைய செய்தி தொடர்பாளரா? அவருக்கேங்க இந்த வேலை? அவங்க கட்சியை பலப்படுத்துகிற வேலை பார்க்கணும், அவர் கட்சியை பலப்படுத்துகிற வேலை பார்க்கல, திமுகக்காக வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி திமுக அவர்களை வைத்திருக்கிறது. கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த திமுக என்னென்ன அவலங்கள் செஞ்சிச்சுன்னு பொதுவெளியில் சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி, இந்த கூட்டணி பொருந்தாது. யோ, எங்கள் கூட்டணி பொருந்தாத கூட்டணியோ பொருந்துகிற கூட்டணி, அது எங்கள் பிரச்சனையா? நாங்கள் பார்த்துக்குறோயா, நீ போய் உன் கட்சியை வளையா, நீ போய் கம்யூனிஸ்ட் போய் உன்னோட கட்சியை வளங்க, அப்படித்தானே கேட்பாங்க எல்லாருமே. இதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்கிறாரு, 1999ஆம் ஆண்டு பாராளுமன்ற எலெக்ஷன்லையும் 2001 சட்டமன்ற எலெக்ஷன்லையும் பாஜகவோட டிஎம்கே கூட்டணி வைத்திருந்தது. அன்றைக்கு வாஜ்பாய் தலைமையில் ஆட்சியை பிடிக்கிறப்ப மந்திரி சபையில் 4 மினிஸ்டர்ஸ் திமுக சார்பாக வேலை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் திரு முரசொலி மாறன் உடம்பு சரியாமல் படுத்திருந்து 1 வருடம் அவருக்கான மருத்துவ செலவை மத்திய அரசு செய்தது. இலாக்கா இல்லாத கேபினெட் மந்திரியாக இருந்தார் 1 வருஷம். இதெல்லாம் நீ அனுபவிச்சல? கேட்பாங்களா கேள்வி? இதெல்லாம் நீ அனுபவிச்சல? கேட்குறாரு எடப்பாடி அவர், கேட்குறாரு. கரெக்டு தானே? 1 வருஷம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க, உங்களுக்கு கேபினெட் மந்திரி போட்டு உங்களுக்கு மாதம் சம்பளம், உங்களுக்கான பாதுகாப்பு, உங்களுக்கான மருத்துவ செலவு எல்லாமே மத்திய அரசு ஏற்றுக்குது. ஏன்னா இலாக்கா இல்லாத மந்திரி இங்கே செந்தில் பாலாஜி வச்சிருந்தாரு மு க ஸ்டாலின், அந்த மாதிரி அன்றைக்கி வாஜ்பாய் கவர்மெண்ட் அவர் வச்சிருந்துச்சு. ஏன்னா கூட்டணி தர்மத்துக்காக. அப்போல்லாம் இனிச்சுது பாஜக, இப்போ உடனே மதவாத கட்சின்றியே, இது கரெக்டு தானே? அப்போ 1999 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலையும் இனிக்குது, 2001 சட்டமன்ற தேர்தலையும் பாஜக இனிக்குது. அப்போலாம் மதவாத கட்சி இல்லை, இப்போ வந்தோன்னே மதவாத கட்சி. அப்போ நீங்கள் கூட்டணி சேரலாம், நாங்கள் கூட்டணி சேர்ந்தால் மதவாத கட்சி. இது எந்த ஒரு நியாயம்? மாண்புமிகு முதலமைச்சர் கேட்குறாரு, துணை முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கேட்குற கேள்விக்கு நீங்கள் முதலமைச்சர்கிட்ட பதில் இல்லை. திருமாவளவன்ட்டையும் கேட்குறேன். 2001 பாஜகவுடைய திமுக கூட்டணி வைக்கிறப்ப அந்த திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தது. அந்த திமுக கூட்டணியில் இருந்துச்சு. அன்றைக்கி அது மதவாத கட்சியை விடுதலை சிறுத்தை கட்சி தெரியலையா? மதவாத கட்சிகள் நாங்கள் சனாதனத்தை எதிர்ப்போம், மதவாத கட்சிகளுக்கு துணை போக மாட்டோம், பொங்குங்க. என்ன கதை? நீங்கள் கரெக்டான ஒரு அரசியல்வாதி, தீர்க்கமான அரசியல்வாதியாக இருந்தால் 2001 திமுக கூட்டணியில் பாஜக இணைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணணும்?
மதவாத கட்சி, நான் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு வெளியே போகணும்ல, போனீங்களா? அன்றைக்கி ஏதோ ஒரு நமக்கு எம்எல்ஏ கிடைச்சா போதும், பணம் கிடைச்சா போதும் இருந்தீங்களா? அப்போ இது எல்லாம் எப்படி பாருங்கள், நான் அடித்தா வந்து ரத்தம், நீ அடித்தா தக்காளி சட்னின்ற ஒரு கதை வடிவேல் காமெடி தான் இதெல்லாம். இவங்க கூட்டணி சேர்ந்தா பாஜக நல்ல கட்சி, எடப்பாடி அவர்கள் கூட்டணி விட பாஜக மதவாத கட்சி. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி மிகப்பெரிய அவலத்தை நோக்கி சென்றிருக்கிறது. 4.5 வருஷம் இந்த கவர்மெண்ட் எதுவுமே செய்யாதனால தான் எடப்பாடி இவர்களை வேலை செய்ய வைத்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூலம் அவர் வந்து எங்கெங்கு வந்து சுற்றுப்பயணம் போறாரோ அங்கே கேட்குற கேள்வினால அவர் சொல்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அதனால என்ன பண்றாரு, அரசு அதிகாரிகளை, அரசு எந்திரத்தை தன் கட்சி பயன்படுத்துறாரு. இப்ப திடீர்னு பாருங்க, 4 தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுக்குறாங்க. என்னன்னா, அது தேமுதிகவுடைய வாக்குறுதி, ரேஷன் பொருட்களை உங்கள் வீட்டிலே கொண்டு வந்து கொடுப்போம். ஏற்கனவே வந்து அது சில மாநிலத்தில் பண்ணியிருக்காங்க, பாண்டிச்சேரியில் கூட பண்ணியிருக்காங்க. அப்போ ரேஷன் பொருட்களை உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து செய்யணுன்றது நீங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருங்க. 530 வாக்குறுதியில் அது ஒரு வாக்குறுதி. அது நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே செய்ய வேண்டியதானே? அப்போலாம் விட்டாங்க, நல்லா கேளுங்க. அப்போலாம் விட்டுட்டு எப்போ வராங்க, ஆட்சி முடிய போகிற டைமில் இப்போ திடீர்னு வந்து நாங்கள் வந்து எல்லார் வீட்டுக்கு ரேஷன் கடை கொடுக்க போகிறோம். முதல்ல வந்து இப்போ முதியோர்களுக்கும் வயதானவர்களுக்கும் ரேஷன் கடைக்கு வர முடியாத மாற்றுத்திறனாளிக்கு ஒரு 16 லட்சம் பேரை நாங்கள் எடுத்து இப்போ கொடுக்குறோம் அப்படின்றீங்க. இப்போ அடுத்தவர் என்ன பண்ணுவீங்க, எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு வந்துன்னா 2,30,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கிறப்ப அந்த 2,30,00,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நீங்கள் போய் பொருட்களை நேரடியாக வழங்கினீங்கன்னா பொருட்களை மட்டும் வணங்குவீங்களா? நான் கேட்குறேன். அதோட பணம் எதனா கொடுப்பீங்களா, அல்லது எதனா இலவசம் எதனா வச்சு விடுவீங்களா, அல்லது எதனா உங்களுடைய கட்சி பரப்புரை எதனா பண்ணுவீங்களா? நேரடியாக மக்கள்கிட்ட சந்திச்ச பாருமா, 20 கிலோ அரிசி கொடுக்குறாருமா முக ஸ்டாலின் தான் வந்தார், வெடியில் தர போகிறாருமா அப்படின்னு போய் கேன்வாஸ் பண்ணுவீங்களா? யார் அரசுடைய எந்திரத்தை எப்படி திமுக வந்து பயன்படுத்த போகிறதுக்காக இந்த கேள்வி வைக்கிறேன். 4 செய்தி விளம்பரத்துறையோட வேலை என்ன? தமிழ்நாடு செய்தி விளம்பரத்துறைக்கு 2 ஐஏஎஸ் இருக்காங்க. தலைவர் ஒருத்தர், செயலாளர் இருப்பார். வெள்ளங்கோயில் சாமிநாதன் தான் அதுக்கு அமைச்சர். இங்கே இந்த திமுக அரசாங்கம் என்னென்ன சாதனைகள் செய்கிறதோ, துறை ரீதியாக என்னென்ன பண்ணியிருக்கோ அதெல்லாம் வந்து தொகுப்பாக இவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அதை அவங்க வந்து ஏவியாக வந்து ரெடி பண்ணி செய்தி விளம்பரத்துறை, தேட்டர் ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும், போஸ்டர் ஆகட்டும், மக்களுக்காகட்டும், அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் ஒரு 2 ஐஏஎஸையும் வச்சுக்கிறோம், ஒரு மினிஸ்ட்ரியே போட்டு வச்சுக்கிறோம்பா. அவங்கள விட்டுட்டு 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை நாங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்னென்ன சாதனை செஞ்சோ அதை நாங்கள் வந்து இந்த 4 ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட செய்தி விளம்பரத்துறை கொடுக்கும். அவங்க வந்து அதை வந்து எடிட் பண்ணி ஆடிட் பண்ணி அதை அவங்க வந்து ரெடி பண்ண பிறகு தான் வெளியில் விடுவாங்க அப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட வேளாண்மை துறையாகட்டும், ஆஜிராவ் நலத்துறை, இப்படி துறையாக பிரித்து 4 ஐஏஎஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. ராதாகிருஷ்ணன், சுதீர் சிங் பேடி அவர்கள், அமுதா ஐஏஎஸ், இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த 4 ஐஏஎஸ்ஸுக்கும் ஏற்கனவே பணி இருக்கிறது. அந்த பணி மேலே இந்த பணியும் கொடுத்து, அந்த பணியும் பண்ண விடாமல் இந்த பணியும் பண்ண விடாமல் இவர்கள் என்ன சாதனை பண்ணாங்கன்னு இந்த சாதனை பண்ணுறதுக்கு அதிகாரிகள் மூலம் சொல்ல வைக்கிறாங்க. ஏன் நீங்கள் அரசு எந்திரத்தை பயன்படுத்துறீங்க? உங்கள் சாதனைகளை செய்வதற்கு தான் நான் 1,05,000 ரூபா கொடுத்து ஒருத்தரை எம்எல்ஏ அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்கேன். மாண்புமிகு சட்டசபை உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவருக்கு தான் அமைச்சர் பதவி கொடுக்குறேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 35 அமைச்சர் இருக்காங்க. என்ன, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்காங்க. போக்குவரத்துறை சிவசங்கர் மாதிரி, கூட்டுறவுத்துறை பெரிய கருப்பன் மாதிரி, நீர்வளத்துறை, சட்டத்துறை, மற்ற துறை, இந்த எல்லா துறைக்கும் 35 அமைச்சர் இருக்காங்க. அந்த 35 அமைச்சரோட வேலை என்ன? வெள்ளங்கோயில் சாமிநாதனோட வேலை என்ன? அவர் வேலை என்ன? தமிழ்நாடு அரசு என்னென்ன சாதனை செஞ்சுங்களோ அதை தொகுப்பாக எடுத்து அதை எடிட் பண்ணி அதை ஏவியா பண்ணி மக்கள் கொண்டு போய் சேர்க்குறதாங்கிற வேலை. அப்போ வந்து இந்த செய்தி விளம்பரத்துறை இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ப மறுக்கிறதா? அமைச்சர் வெள்ளங்கோயில் சாமியினுடைய செயல்பாடுகள் இவருக்கு பிடிக்கலையா? இதெல்லாம் கேள்வி எழுதா இல்லையா? ஏற்கனவே இந்த விஷயம் இருக்குது. அப்போ மறுபடியும் நீங்கள் ஏன் வந்து 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்ய வச்சுட்டு அது எப்படி பூசி முழுகிறீங்கன்னா, நாங்கள் வந்து தமிழக அரசு தான் அதை செய்யுது, சேவைகள் செய்கிறோம், 10,000 முகாங்கள் போடுறோம், நான் 46 சேவைகளை 45 நாள் முடிக்க விடுறதுக்காக ஐஏஎஸ் வச்சுருக்கேன். 4.5 வருஷம் ஏன் தூங்கினேன்? 4.5 வருஷம் என்ன தூங்கிட்டு இருந்தீங்க? கேள்வி எழுப்பாங்களா இல்லையா? அப்போ ஏற்கனவே இந்திரா காந்தி வந்து ஆட்சியை வந்து இடந்து இது எமர்ஜென்சி பீரியடை வந்து அவங்க வந்து அமல்படுத்தினது காரணமே அலகாபாத் நீதிமன்றம் அரசு அதிகாரி அந்த தேர்தல் ராஜநாராயண் எது தான் அவங்க தேர்தல் நின்னாங்க. இது அலகாபாத்தில் அந்த தேர்தலில் நீங்கள் அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்திங்க, உங்கள் தேர்தலில் செல்லாதுன்னு சொல்லி அவங்க தீர்ப்பு ஒன்றால் தான் அவங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்ண போகிறாரா? அரசு எந்திரத்தை அவர் ஏன் பயன்படுத்துகிறாரு? தேர்தல் சமயத்தில் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்க தீர்ப்பு, அது வேற கதை. ஆனால் இப்போ சொல்கிறது என்னென்னா, கட்சி ரீதியாக நடக்குது. இன்றைக்கி மாநகராட்சி உறுப்பினர்கள் போகிறாங்க அவங்க வீட்டுக்கு, கலைஞருடைய ஸ்டில்லை ஓட்டுறாங்க, மு.க. ஸ்டாலினோட ஸ்டில்லை ஓட்டிட்டு, அம்மா அவங்களுக்கு மகளிர் உரிமை வந்துச்சாமா, இது வந்துச்சாமா, டேட்டா வாங்கிட்டு எல்லாரோடையும் ஓடிபி, உங்களுக்கு ஓடிபியோட ஒரு நம்பரை கொடுங்கம்மான்னு சொல்லி நம்பரை வாங்கிட்டு அந்த வேலையை பண்ணுறாங்கன்னா, அப்போ ஃப்யூச்சராக வேறு எதனா பண்ண போகிறாங்களா? அந்த ஓடிபி நம்பரை வச்சு அந்த பணம் அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும் பணம் அனுப்ப போகிறாங்களா? இல்லை அந்த வீட்டில் இவ்வளோ டேட்டாஸ் இருக்குது, இந்த டேட்டாஸில் இவங்கள்ட்ட மட்டும் பணம் அனுப்பிச்சா ஸ்பிரிட்டாக நினைக்க போகிறாங்களா? எல்லாமே பாருங்கள்.
இப்போ நீங்கள் பண்ணுற வேலையை வரவேற்கிறோம். இது எப்போ பண்ணியிருக்கணும்? ஆட்சிக்கு வந்து 1 வருஷத்தில் பண்ணியிருக்கணுங்க. புகார் பெட்டி நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் புகார் பெட்டின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வைப்போம். நீங்கள் உங்கள் குறைகளை போட்டிங்கன்னா 100 நாளில் அந்த புகார் பெட்டி மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளை அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றவர்களும் தீர்வு பண்ணுவாங்க அப்படின்னு தான் புகார் பெட்டி கேட்டு. எங்கள் தமிழ்நாட்டில் எங்கன்னா ஒரு புகார் பெட்டி நீங்கள் காட்டுங்க. 38 மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த இடத்துல புகார் பெட்டி நான் பார்த்தேன் எதுனா ஒன்று காட்டுங்க. அப்போ நாங்கள் யாரும் 38 அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 36 அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களோட வேலை என்ன? நான் இந்த சாதனையை செஞ்சேன். எனக்கு தமிழக அரசு சட்டசபையில் 3 வருடத்துக்கு வந்து தொகுப்பு நிதி கொடுக்குறாங்க. அதாவது தொகுதி மேம்பாட்டு நிதி எனக்கு கொடுக்குறாங்க. மத்திய அரசு எம்பிக்கு 5 லட்சம், மாநில அரசு சட்டசபை உறுப்பினர் 3 லட்சம், 3 கோடி கொடுக்குறாங்க. மத்திய அரசுக்கு 5 கோடி, மாநில அரசுக்கு 3 கோடி, கவுன்சிலருக்கு 30 to 40 லட்சம் கொடுக்குறாங்க மாமன்ற உறுப்பினர்களுக்கு. அப்போ எனக்கு வந்து வருஷத்துக்கு 3 கோடி வருது. இந்த 3 கோடியை என்னுடைய சட்டசபை தொகுதிப்பட்ட இந்த இடங்கள்லாம் என்ன எப்படி செலவு பண்ணியிருக்கேன் சொல்லுங்க. அதான உங்க சாதனை. அது சொல்றது தான் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். உங்க அதுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி போட்டிருக்காங்களா, இந்த இடத்துல நாங்கள் இந்த பண்ணோம், இவ்வளோ கல்லூரிகள் கட்டணும், இவ்வளோ இதை கட்டியிருக்கோம், இதை பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம். சாதனைகள் சொல்லுங்க. அந்த சாதனைகளை சொல்வதற்காகத்தான் நம்மளுடைய வரிப்பணத்திலிருந்து அவங்க சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். உங்கள் சாதனையை சொல்வதற்கு அரசு அதிகாரிகளோட வேலை இல்லை. அரசு அதிகாரி நீ டிஎம்கே வேலை செய்வேன், நாளைக்கு பிஜேபிக்கு வேலை செய்வேன், நாளைக்கு ஏடிஎம்கே வேலை செய்வேன், ஏதோ ஒரு கட்சிக்கு அவங்க வேலை செஞ்சுட்டே போவாங்க. உங்கள் சாதனைகளை சொல்வதற்காக அவங்க வரிப்பணத்தை அவங்க கொடுத்து வச்சிருக்கல. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை வெளியே சொல்லி அதன் மூலம் மக்களிடம் இடம் பெற்று அது ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் அமைச்சர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஏன் மற்ற அமைச்சர்கள் எங்கேயுமே இல்லை? ஏன் அவங்க சாதனை சொல்கிறதுக்கு அதிகாரிகளை பயன்படுத்துறீங்க? ஏன் அமைச்சர் நீங்கள் பயன்படுத்தலை? அமைச்சர் மேலே நம்பிக்கை இல்லையா? ஏன்னா எந்த அமைச்சர்கிட்டையும் டேட்டா இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. இதில் சூட்சமம். எந்த அமைச்சருக்கும் துறை சார்ந்த அறிவார்ந்த சிந்தனையோ டேட்டாவோ எதுவுமே கிடையாது. அவங்க யாரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க? ஐஏஎஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் கீழே ஒரு ஐஏஎஸ் பிஏ இருப்பார், பர்சனல் பிஏ 2 பேர் இருப்பாங்க, மற்ற பிஎஸ் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற அறிக்கையை தான் பொதுவெளியில் வந்து பேசுவாங்க, தவிர துறை சார்ந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ இந்த அமைச்சர்கள் துறை சார்ந்து எதுவுமே தெரியாமல் பொதுவெளியில் பேசி உளறி கொட்டுறதுக்கு பதில் இதை தயார் பண்ணுற ஐஏஎஸ்ஸே பேச வச்சுருவோம். எப்படி இது வந்து உளறி கொட்டுறதுக்கு இதை தயார் பண்ணுற ஐஏஎஸ்ஸே பேச வச்சுட்டா மக்கள் நம்புவாங்க. ஆனால் அரசு எந்திரத்தை இங்கே தமிழக அரசு தவறாக பயன்படுத்துகிறது. இதுதான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டு ஒரே பதில். இங்கிருக்கு தூங்கி கொண்டிருந்த திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு ஓட எடப்பாடி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூலம் அவரை முடிக்க வைத்து டெய்லி பதில் சொல்ல வைத்து டெய்லி அவர்களுக்கான ஷாக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.